ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான வெஜ்ஜு ஹக்கா நூடுல்ஸ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது பிளைன் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஓவர் குக் ஆகாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ இது சரியான பதத்துக்கு வெந்துருச்சு. அடுத்து இதை ஃபில்டர் பண்ணி நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நார்மல் வாட்டர் சேர்த்து இதை தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 5 பல்லு பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். அடுத்து நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு நீளமாக கட் பண்ண 1/4 கப்பு கேரட், 1/4 கப்பு கோஸ், நீளமாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததும் 1 டீஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பெப்பர், பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துட்டா டேஸ்டியான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.